உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம்? காலையில மேன முதலாளி பார்த்தேன். கல்யாணம் என்னமோ அவசரமா வந்துருச்சு. சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா? வளர்பிறையில ரேவதி நட்சத்திரத்துல நாள் பார்த்துக்கிட்டு இருக்காராம். நல்லா இருக்கட்டையா. சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா முதல்ல மனசாந்தி இருக்கணும். இவ்வளவு பயப்பட நீ அடுத்த ஆத்துல அந்த பொண்ணை குதிரை வண்டியில எப்படி ஏத்திட்டு போனேன்? என்ன பண்றது? என்ன நம்பி அந்த பொண்ணு நடுராத்துல வந்துருச்சு. திருப்பி அனுப்ப முடியுமா? ஆனா என் குடும்பத்தை நினைச்சாதான் என் பயமா இருக்குது. என்ன நடுராத்துல துண்டு துண்டா வைக்க மாட்டாங்களே. இந்தாப்பா, இது உன் டிரான்ஸ்பர் ஆர்டர். உன் சொந்த ஊருக்கே மாத்தியாச்சு. என்னாச்சு தம்பி? சந்தோஷத்துல நெஞ்சே நின்னு போச்சு. வரட்டேன். உன்னை யாரு இப்ப இருக்கு சொன்னது? போயா. இப்ப என்ன பண்ண போற? பவனத்தை விட்டுட்டு ஊர்ல போய் இருக்க முடியாது. மேனன் கூடவே வந்து உதப்பார். நான் என்னதான் பண்றது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? எப்ப நினைச்ச சொல்லு. உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. பவனத்தை உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா கூட்டு போங்க. தாலி கட்டின பொண்டாட்டியே வேலைக்காரியா கூட்டு போறதா? நீ சொல்ற தலையை சுத்திட்டியா? உனக்கு தலை மட்டும் தானே சுத்துது, எனக்கு உடம்பே நடுக்குது. ஆமா, பவனம் உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வர சம்மதிப்பாளா? உன்னை வேலைக்காரியா கூட்டு போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க. இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு உன்னை நானே வந்து கூட்டு போறேன். என்ன? உங்க வீட்டுக்கு நீங்களும் மாத்திரம் போவான்னு பாரு. நீங்க விட கூட்டிட்டு வந்தீங்களா? உங்களை விட்டு நான் தனியா இருக்கல. இங்க பாருமா, நான் உன்னை இங்க விட்டுட்டு போனா உங்க அப்பா சத்தம் போடுவாரு, கூட்டிட்டு போனா எங்க அம்மா சத்தம் போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? பத்தாத்துக்கு இந்த டிரான்ஸ்பர் வேற. நீங்களும் போய் திரும்பி வருவீங்க. எந்த நிச்சயம்? பவளம், நான் என்ன? வேண்டாங்க, உங்களுக்கு நான் வேலைக்காரி இல்லையே. தாலி வெட்டிய பொண்டாட்டி. நான் காரணம் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிறது தான் பொண்டாட்டி. உன்னை வேலைக்காரியா கூட்டு போறதுக்கு என் மனசு கேட்காது. வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கேட்க போறேன். வேலைக்காரியா நடிக்கணுமா? சரியா? ஒன்னும் ஆகாது, தைரியமா இருங்க. എന്റെ കുഞ്ചു മോളെ എന്താ നീ കരയുന്നത്? അച്ഛനുണ്ടല്ലോ മോളെ. നീ ഇഷ്ടപ്പെട്ടവനെയാണ് കല്യാണം കഴിച്ചത്. ഇവിടെ റാണി മാതി വാഴത്. അവിടെ മഹാറാണി ആയിട്ട് വാഴും. മകരാശിയായിട്ട് നിൽക്കും. എന്റെ ആശീർവാദം ശരിയോ? എന്റെ ചെല്ല മോളല്ലേ? എടാ നാരായണ, ഇവിടെ വാ. முதலாளி, എന്റെ മോളുടെ മുഖം മാറി അയാളത് കരയുന്നത് കണ്ട് എൻ മനസ്സെല്ലാം മാറി. ഞാനും മാപ്പിളയോട് തമിഴ്നാട്ടിക്ക് വരും. நாராயணா, ஐயோ ஐயோ, தம்பி 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 கையாடு அப்படிங்கிற. ഇവിടെ നാരായണ, ഇവിടെ വാ. എന്റെ മോളെ ഞാൻ വളരെ ചെല്ലമായിട്ട് വളർത്ത്. ആ വീട്ടില് അവളെ നന്നായിട്ട് ഗവനിക്കുമാ. என்ன முதலாளி இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க? பவனத்தை அவங்க வீட்டுல ஓஹோன்னு வச்சுப்பாங்க. വിഷമിക്കില്ല മോളെ. அனுப்பு. മോളെ, മാപ്പിള വിളിക്കുന്നു. സമ്മതി ആയപ്പോ അങ്ങനെ ഒരു മര്യാദ ഉണ്ടോ? പിന്നെ മേളത്താളം ചണ്ടയെല്ലാം ഉണ്ടല്ലോ. അപ്പോൾ ഞാൻ വരും. ഇപ്പൊ പൊണ്ണും മാപ്പിളെ അടിച്ചിട്ട് നീ പോയിക്കോ. அப்பனே ஞான பண்ணிதா? அதாரா? வா. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எந்த தைரியத்தோட நீ இதை செஞ்ச? இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்ததுக்கு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். என்னன்னா ஏமாந்தவன் நினைச்சியா? வரும்போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது செய்வேன். பக்கமே வரமாட்டேம்மா. என்ன பண்றது? என்ன விட்டு பயமா இருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். என்னமா இதெல்லாம்? நான் தப்பு பண்ண உங்களை மன்னிக்க மாட்டேன். என் கண் முன்னாடி நிக்காதீங்க. போங்கடா. போடா. அம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி அமையாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தல்லம்மா. அதான் கொல்லத்துல இருந்து வரும்போது ஒரு பொண்ணை கூட்டு இருக்கேன். அவ எப்போ நம்ம வீட்லயே இருப்பாமா. எங்கடா அவ?
உன் பேர் என்ன? பவிழம். என்ன ஜாதி? அம்மா அந்த பொண்ணு மலையாள பொண்ணு இப்பதான் வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கத்துக்கலாம். ஓ, நீங்க அவளுக்கு? யான் உன்னிகிருஷ்ணன், ഈ കുട്ടിയോட അച്ഛൻ അപ്പ. എനിക്ക് கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் அறியும். எங்கெல்லாமோ போயிட்டு வந்திருக்கா, திருஷ்டி கழியட்டா. என்னடா விலகி நிக்கிற? இல்ல கற்பூரம் காத்துல அடைஞ்சிடும் அதான். நீ உள்ள போ. மாசத்துக்கு 100 ரூபாய் சம்பளம், வருஷத்துக்கு 2 புடவை, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். என்னால இவ்வளவுதான் முடியும். இஷ்டமா? இப்ப எல்லாம் என்னால வேலை செய்ய முடியறது இல்ல. இவதான் எல்லா வேலையும் செய்யணும். ஆமா, இவளுக்கு சமைக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இனிமே அவளுக்கு எல்லாமே நீங்கதாம்மா. இருந்தாலும் சமையல் கட்டல நானும் கூட மாட ஒத்தாசையா இருப்பேன். என்னமா வாழ்ந்த பொண்ணு இப்படி தரையில் வச்சு சாப்பாடு போறாங்களே. நீ அவன் சம்சாரம் சொல்லிடவா? என்ன ஆனாலும் சரி நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா, என்னடா? கொல்லத்துல ஒரு நல்ல குடும்பத்துல வேலை பார்த்த பொண்ணு உனக்கு உதவி ஆகட்டுமே கூட்டு வந்தேன். அந்த பொண்ணை உள்ள வச்சு சாப்பாடு போடலாமே. எனக்கும் பயமா இருக்கு. எதுக்குமா? பொண்ணு வேற பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. அதுக்கு எதுக்கு பயம்? நீ சின்ன பையன், உனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆமா, நான் சின்ன பையன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்கட என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம், அதனால எதனா என் மேல கோவமா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் போட்ட கோமாளி வேஷத்தை சரியா செஞ்சுட்டேன். இனிமே நீ போடுற வேஷம் கோமாளித்தனமா இடக்கூடாது. அதான் நீங்க ஒரு நல்ல டைம் எதிர்பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு டைம் அமைஞ்சுன்னு வச்சுக்க எல்லா உண்மையும் சொல்லிட்டு தப்பிக்கலாம் ஒரு நம்பிக்கை தான். அது சரி, பவனம் பணக்கார மேன மகளா இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி வேலைக்காரியா இருக்கணும் ஜாதகத்துல இருக்க. ஆனா உன் ஜாதகம் மேனங்கிட்ட என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயமா இருக்க. ஆமாயா, அந்த அளவு நொட்ட திடுப்புன்னு அழுவாலும் நிப்பான். நீ கொஞ்சம் அமுக்கி வை. பஸ் யாரு? சின்ன பஞ்சம் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, ஓடுறியா? அதிர்ஷ்ட தேவதை பூங்குளத்திலையும் என்ன வரவேற்குது. ஏமா, இந்த பொண்ணு கேரளா பொண்ணு, பாஷை வேற புரியாது. இப்படி பின்காட்டுல படுக்க வச்சு யாராவது சிலிமிஷம் பண்ணாலும் வச்சுக்க. இந்த பொண்ணு சத்தம் போட்டாலே நம்ம கேட்காதே. அதனால நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமுக்குள்ள படுக்க வச்சுக்கோ. அதுவும் சரிதான், நீ போ. மலையாளமோ தெலுங்கோ விஷயம் ஒண்ணுதான், அதுக்கு பாஷை தேவையில்லை. இது 4 ஆம்பளைங்க இருக்கிற இடம், பார்த்து நடந்துக்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உள்ள ஸ்டோர் ரூம் பக்கத்துல ரூம் இருக்கு, அங்க தங்கிக்க. உன் விஷயத்துல நான் தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். നിങ്ങളൊന്നും തപ്പ് ചെയ്തില്ല. നിങ്ങളുടെ അത്തപ്പനെ വിവാഹം കഴിച്ച് നിമ്മടിയായിട്ടിരിക്കും. പിന്നെ ഞാനെന്തേ കുഴപ്പം ചെയ്തത്? கவிதா கூட நல்ல பொண்ணுதான், என்னமோ தெரியல அவன் மனசுல ஒட்டவே இல்லை. சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னாவே பழகிட்டோம். ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். உன்னை நான் கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் கவிதாவை கட்டணும்ன்றது சந்தேகம் தான். சரி நீ போய் தூங்கு, நான் துபாய் போயிட்டு தான் நினைச்சுக்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்னு நினைச்சு கல்யாணி கட்டி பிடிச்சு பட்டுக்க. ஆண்டுங்க தான் வந்துட்டு போகுது, கடவுள் சாதிக்க. வேலை முடிஞ்சுதா? வீட்டுக்கு பின்னாடி நம்ம படித்தரதான் இருக்கு, போய் குளிச்சுட்டு வா. பயப்படாம போய் குளிச்சுட்டு வா.
உனக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சல் நீச்சல். ஊரே தூங்குற நேரத்துல தங்கமணி குடிச்சிருக்கான் பாரு, நம்ம கொஞ்சம் பேசிருப்போம். வேலைக்காரியாவே மாறிட்டிய. ഇവിടെ എനിക്ക് എന്ത് കഷ്ടമില്ല. നിങ്ങളുടെ അമ്മ ரொம்ப നല്ല അമ്മയാണ്. എന്നാല് ഈ കുടുംബത്തിൽ എന്ത് പ്രശ്നം വരില്ല. കുറച്ച് ദിവസം തന്നെ ഇപ്പടി, പക്ഷേ പിന്നെ എന്നെ ശരിയാക്കൂല്ലേ? ശരിയായിടാ, ശരിയാക്കണം. എന്താ ഇത്? ദേവി നക്ഷത്രം വളർത്തേക്ക് മുന്നേ ഇതൊന്നും വേണ്ട. ஏய், இதெல்லாம் அவட இங்க முத்தம் கொடுக்கறதுல முகூர்த்தம் பாக்குறதுல. எங்க அது சின்ன பாண்டிய காணும்? ஐயோ அம்மே, நாளை உள்ள உள்ள. ஐயோ அடடே, நம்ம தம்பி போஸ்ட் ஆபீஸுக்கு டியூட்டிக்கு போய்கிட்டு இருந்தானா, திடீர்னு உங்களை பார்த்தேன், உள்ள வந்துட்டேன். எனக்கு கேரளாவில இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. உனக்கு டிரான்ஸ்பர் ஆன எனக்கு என்ன டிஸ்மிஸ் ஆன எனக்குயா? எப்பாண்டாலும் எனக்கு தெரியவே தெரியாது. இவர் யாரோ? அப்படியா விஷயம்? அது யாரு, உங்க அப்பாவா? பார்த்தா எப்படி தெரியுது? குத்து மதிப்பா அப்படிதான் தெரியுது. நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. அடடே, பொண்ணு யாரு? கேரளாவா? ஆமா ஆமா, வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டது. பையன் கேரளால இருந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தான். சபாஷ், வேலைக்காரியா? தம்பி, சில இடங்கள்ல வேலைக்காரிய வீட்டுக்காரியா பாத்திருக்கேன். ஆனா வீட்டுக்காரிய வேலைக்காரியா பாக்குறது இதுதான் முதல் தடவை. ஒரு 200 rupees இருக்குமா? 200 அந்த பொண்ணு நிலைமைய பார்த்து 200 ரூபாய் கேட்டேன். திடீர்னு அந்த பொண்ணு அப்ப மேனனோட ஞாபகம் வந்துருச்சு. அதனால 300 ரூபாயா கொடு. இந்த போஸ்ட்மேனுக்கு கேரளாவில எல்லா அட்ரஸும் அச்சுப்படி, உங்க மாமன் மேனனோட அட்ரஸ் உட்பட. சரி கிளம்பு. இதுக்கு மேல நீ இருந்தா நான் அடிபடுவேன். கிளம்பு. போறேன், ஆனா அப்பப்ப வருவேன். ஆமா. ஏண்டா டேய், வேலைக்காரிய கூட்டிட்டு வந்தேன். ஏய் ஏண்டே ஏண்டே, வீட்டுல வச்சிருந்த இடியாப்பமா வெட்டு கோலமா போடுற. அறுவருக்கு அவனுக்கு உனக்கு பாஷையும் புரியாது. போடி போடி உள்ள. அடடே, என்னம்மா நீ? பாவம் சின்ன பொண்ணு, அத போய் இப்படி திட்டுறிய? ஒருவேளை கேரளாவில இடியாப்பம் மாவுலதான் கோலம் போடுவாங்களோ என்னமோ. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணு காலங்காத்தால எவ்வளவு அம்சமா கோலம் போட்டிருக்குது, பாராட்டாம திட்டுறிய? நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். வர வர உடம்புல பயம் இல்லாம போகுது. சின்ன பொண்ணு இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. நான் அவளை சொல்லல, உங்களை சொல்றேன். வாய் மூடிட்டு உள்ள போங்க. என்ன എന്താ നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ ദുഷിച്ചു. ഞാൻ എന്ത് ചെയ്യും? കോലമിട്ട് നിന്ന് പേട്ട് ലക്ഷ്മി വരും. நீ இடியாப்பமாவில கோலம் போட்டா உன்னை இடிக்காம இருப்பாங்களா? இனிமே எதை செஞ்சாலும் என்ன கேட்டு. നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ അടിക്കുവോ? எங்க அப்பா அடி வாங்குறதா நீ பார்த்தே இல்லையா? எங்க அப்பாவே அடிக்கிறாங்கன்னா ஒன்னு அடிக்காம இருப்பாங்களா? இனிமே அவங்க அடிக்க வந்தா உனக்கு மயக்கம் வந்த மாதிரி நீ நடிக்கணும். மத்ததெல்லாம் நான் பாத்துறேன். இப்போ இவளால காலையில இடியாப்பம் கட்டாயி போச்சு. ஏன் வந்து வாந்தி எடுக்கிறேன்? இப்பதான் 300 ரூபாய் எழுதேன். தப்பிலே உனக்கு? தம்பி, விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்னையா புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்த லெட்டர் இப்படி திருத்தரமா படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கிய, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியிருக்கு. இந்தா 300 ரூபாய் கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நந்தாயா? திருச்சி அழகா எச்சப்பட்டு ஓட்டியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன்முட்டையிடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒண்ணு சொல்லுவானா? கருத்து இருக்காத போயா. ஏய், கேரளால இருந்து லெட்டர் வந்திருக்கு. എന്താ ലെറ്റർ? എന്റെ അച്ഛന് സുഖമല്ലേ? திருச்சி பார்த்தாலும் தெரியும் உயிரோடு இருக்கிற செத்துட்டாரான்னு. நீங்க நேரம் இல்ல, அவர் போட்டுக்காரு. படிக்கிறேன் கேளு. அன்புள்ள சின்ன பாண்டிக்கு நாராயணன் எழுதியது. இங்கு நானும் மேனன் குடும்பத்தாரும் நலம். பவளம் எழுதிய கடிதம் மூலம் தான் நீ உயிரோடு இருப்பதே அங்கு தெரிய வந்தது. வருகிற 15ஆம் தேதி வளர்பிறை ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று மேனன் என்னிடம் கூறினார். அப்படியா? இன்னைக்கு என்ன தேதி? 15. அப்ப இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். ആരാ എന്റെ ശാന്തി? சாந்தியா? சாந்தி முகூர்த்தம்னா ஒரு பெரிய முகூர்த்தமா? சகலத்தையும் தவிடு பொடி ஆகிற முகூர்த்தம். അയ്യോ അമ്മേ. ஐயோ, பார், இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம்.
வைக்க போற பக்கத்துல இருக்கிற மாட்டு தொழுவல அங்கதான் நான் வைக்க போற பெட் மாதிரி ஆக்கி வைக்கிறேன். மாட்டு தொழுவம் மறந்துடாத. எവിടെ எവിടെ? மாட்டு தொழுவம் மே பால்லாம் கறப்பாங்களே, சிரிக்காத. ஏசுநாதர மாட்டு தொழுவம் தான் பிறந்திருக்காரு. மறந்துடாத. 10 மணி ராத்திரி கண்டிப்பா வந்துடுறேன். என்ன சாணம் கொஞ்சம் நேரம் சென்ட் போட்டு வந்துடு. தூங்கிடாத. உங்க வீட்டுல எவ்வளவு செல்ல போனா ராஜாத்தி மாதிரி இருந்த, இங்க வந்து வேலைக்காரியா இருந்துகிட்டு கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்குமா? இல்லைங்க, நீங்க கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்க முடியுது. அதுவே எனக்கு வாழ்க்கை சந்தோஷம். மதுரைக்கு டிரான்ஸ்பர் அப்ளை பண்ணிருக்கேன். அது கிடைச்ச உடனே இந்த சனி எல்லாம் விட்டு நேரா போறோம். ஜாலியா இருக்கிறோம். போன வேகத்துக்கு 2 குட்டி போடுறோம். குட்டியும் அப்படி சொன்னாதானே உங்க மலையாளத்துல புரியுது. ஆமா, நேத்தியே வரல. இன்னும் ராத்திரி நீ கதவு திறந்தப்போ நிறைய கூர்க்காக்கள். ஊருக்காவா? നിങ്ങളുടെ അച്ഛന് ചേട്ടന്മാരും எங்க அப்பனுமா அந்த ஆளுக்கு கொடுத்தாரா? நேற்று ராத்திரி தங்கப்பாண்டி தന്നു. தங்கப்பாண்டி குரங்கு பாண்டி. இந்த வீட்டுல அப்ப அண்ணன் எல்லாம் ராட்சன் ஆயிட்டாங்க. வச்சுக்க தாலி விடுத்துல பார்த்தமா? தேங்க்ஸ் எதுவும் கிடையாதா? இதான் மிச்சம். சரி சாதிக்க. நம்ம படித்துறையில கண்ட பொம்பளைங்க குளிக்கிறது, அத நீங்க வேடிக்கை பாக்குறது என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டேன். அண்ணனுக்கு 2 வயசாச்சு. பேசாம இந்த யசோதா கழுதை கட்டி வச்சேன். கரெக்ட். கழுதைக்கு கழுதை ஒத்து போயிடும். நீங்க வாய முடுங்க. அப்போ இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஐயோ, உனக்கு தெரிஞ்சும் பேசாம இருந்தியா? இங்க பாருங்கடா, குலங்கோத்திரம் தெரியாத கண்ட கழுதைங்களை கட்டிட்டு வந்துட்டா ஒத்துக்கவே நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். பஸ்ஸுக்கு நேரமாச்சு. பவளா, இந்தா இத வச்சுக்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருக்கா, அவன் ஊமன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. சரி, ஊருக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடு. ഞാൻ പോയിട്ടാ അമ്മാவுக்கு கஷ்டம் இல்லை? இல்லையா பின்ன, எனக்கு இஷ்டமான வேலைக்காரியாச்சே. போனமா வந்தமான்னு இருக்கணும். போயிட்டு சீக்கிரமா வந்துடு. போமா. பயப்படாத. உன்னை ஒண்ணு நான் கடிச்சு தின்னுட மாட்டேன். வேகமாவா சொன்னா கேளு. உன்னை அந்த பக்கம் தான் வர சொன்னேன். இந்த பக்கம் நீ அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க சார், அதனாலதான் இந்த பக்கம் வந்தேன். உங்ககிட்ட சவகாசம் வச்சு பாரு. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். இந்த பணத்தோட நம்ம பந்து தீர்ந்து போச்சு. இது ஒன்றும் தங்கமல ரகசியம் இல்ல. எல்லாத்தையும் சொல்லலாம். எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. போட கேட்டேன். எப்படி போருக்கு யாரு? அயாளு. அதான கேட்டேன். திக்குனுச்சு. அடுத்த ரேவதி நட்சத்திரம் வளர்ந்து போய் வரதுக்குள்ள நம்ம ஒண்ணு சேர்ந்துலாம். என்னங்க, அச்சன் கதவு போட்டு போய் நம்மள எங்க புறத்து போவோம்? எதுக்கு புறத்த போனோம்? பைத்தியம். கடவுளா பார்த்து கண்டு வந்திருக்காரு. தள்ளி போன நம்ம சாந்தி முகூர்த்த முடிக்க இதை விட அருமையான சந்தர்ப்பம் கிடைக்காது. ஐயா, இது எந்த பாஷையில புரிய வைக்கிறது? ஓகே, இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்லயே ஆரம்பிக்கிறேன். യജമാനെ, ശരീരത്തിന് സുഖമാണോ? എന്താ എന്റെ മോൾ പവളത്തെ പാത്ത് വളരെ നാളായി. അതാണ് വേദന. മുതലാളി, ശരീരം നന്നായി സൂക്ഷിക്കണം. ഞാൻ നാളെ ചക്കലോടുമായിട്ട് തമിഴ്നാട്ടിലേക്ക് പോകും. എടോ, നീ തമിഴ്നാട്ടിക്ക് പോറിയാ? അതെ. അപ്പോൾ എന്റെ മോൾ പവളത്തെ പോയി പാര്. ചേട്ടാ, നമ്മുടെ മോക്ക് നേണ്ടത് വലിയ ഇഷ്ടമാണ്. ഒരു കൊല കൊടുത്തയക്കാം. എന്താ ഒരു കൊല? 10 കൊല കൊടുത്തനുപ്പ്. എടോ, നേന്ത്രപ്പഴം, മാമ്പഴം, ചക്കപ്പഴം എല്ലാം കൊണ്ടുപോയി കൊടു. പിന്നെ എന്റെ മോളെ പാത്ത് അച്ഛനും അമ്മയും വളരെ സോയിച്ചെന്ന് പറ. എന്താ എന്താടാ തലയാട്ടി പോടാ. ആരാടാ അവൻ എന്നെ ഇത്ര പ്രിയമായി വിളിക്കുന്നത്? லாரி மாமாவா? മാപ്പിളെ, நிஜமா மாமாவா? എന്റെ മാപ്പിളെ, മാപ്പിളെ, മാപ്പിളെ வாங்க. ஏமாமா, டேங்க் ஃபுல் பண்ணோம்னா எவ்வளவு லிட்டர் தேவைப்படும்? 250 ലിറ്റർ താങ്ങും. அம்மாடி, 250 லிட்டரா? വണ്ടി ബോംബെയിൽ പോണല്ലേ, അത്രയും ലിറ്റർ ഇട്ടാലല്ലേ ഓടൂ. நான் இந்த டேங்க பத்தி கேட்டேன் மாமா. ചാരൊക്കെ പോർത്തത് நம்ம ஊர் சரக்கு எப்படி? 4 റൗണ്ട് പിടിക്കും. இதுவே 5வது ரவுண்ட் ஆச்சே. എത്ര സ്റ്റഡി ആയിരിക്കണം. അപ്പൊ പവിഴം വീട്ടിലില്ല.
சரக்கு ஒர்க் பண்ணல நினைக்கிறேன். ஏமாமா நான் அப்பவே சொல்லிட்டேன் பாவன திருவிழாக்கு போயிருக்கானே மறுபடியும் கேட்டு இருக்கேன். நீ ஸ்ட்ரைட்டா ஏத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க. எப்படி கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காது, கவலையே படாத. எனக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம விஷயம் யாருக்கும் தெரியப்படுதில்ல. உங்க லாரி மாமால அந்த ஆள் வந்தாரு, அவரை வழியிலேயே ஸ்டாப் பண்ணி ஃபுல்லா தொப்ப நிறைய குடிக்க வச்சு அனுப்பிச்சு வச்சிட்டேன். அந்த மனுஷனா மொடா குடிய அவன் குடிச்சதுக்கு ஒண்ணு பாம்பாய் போகணும், இல்ல ஸ்ட்ரைட்டா பரவல வந்தான். അയ്യോ ചാരയും കുടിച്ച് ലോറി മാമ നേരെ ബോംബെക്ക് പോയില്ല, ഇങ്ങോട്ട് വന്നു. ആ ഇങ്ങോട്ട് വന്ന് എന്റെ കൈ പിടിച്ച് അഴുത്, പിന്നെ അമ്മയും കണ്ടിച്ച്. അമ്മ ആരെ പാത്തണ? അത് മാത്രല്ല എന്നെ കണ്ട് വേലക്കാരനെ തെഞ്ചു പിന്നെ ഒന്നും പറയാതെ അഴുതിട്ട് പോയി. പനി അടിച്ചു. என்னமா நீ பன்னி அடிச்சு மாடு அடிச்சுன்னு புரிய முடியா சொல்ல? யார பன்னி அடிச்சது? அவருக்கு தான். அம்மா உங்களை வேகம் விളിച്ചു. வரி. எங்க பண்ணி யார பண்ணி அடிச்சது? இந்த வீட்டுல உங்களை தவிர வேற ஏது பண்ணி? இவளுக்கு தான் ஜுரம் அடிக்குது. ஜுரமா? பண்ணி அடிக்குதுன்னு சொன்னாலே. ஓஹோ, மலையாளத்துல பண்ணி அடிக்குதுன்னா தமிழ்ல ஜுரம் அடிக்குதா? இப்ப பையனுக்கு வெப்பநிலை எப்படி இருக்குது? ரொம்ப சூடா இருக்குங்க. அம்மா நான் இதுக்கு மேல மறைக்க விரும்பல. பவுன் நான் தொட்டு தாலி கட்டின பொண்ணு. ஆமாமா, கேரளால ஒரு பஞ்சாயத்துல 3 மாசம் முன்னாடி தாலி கட்டினேன். என்னடா சொன்ன?